ட்ரிங். வெளியில் காலிங் பெல் சத்தம் கேட்டதும் தேன்மொழி உடனே கதவை திறந்தாள். ஹாய்ப்பா. மகேஸ்வரி அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். ஏ மகி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன். வா வா, உள்ள வா. என்ன இவ்வளவு தூரம்? சும்மா தான் இங்க ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உன்னைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். டேய் உள்ளவாடா. மகனை அழைக்க அவனும் உள்ளே வந்தான். உன் பையனா? ஆமாடி. ஹாய் குட்டி, உன் பேர் என்ன? அருண். அவன் மழலை குரலில் சொன்னதும், சோ கியூட். உட்காருப்பா, உட்காருடி. சாமு அண்ணா, சாமு அண்ணா, கொஞ்சம் குடிக்க 2 டம்ளர் ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. ஏய், இப்போ எதுக்கடி அதெல்லாம்? வேணாடி. ஏய் சும்மா இரு. நல்ல வெயிலில் வந்துட்டு முதல்ல ஜூஸை குடி, அப்புறம் பேசிக்கலாம். ஷோபாவில் இருவரும் அமர, சரி சொல்லு, எப்படி இருக்க? தேன்மொழி மகேஸ்வரியை கேட்க, எனக்கு என்னடி, நல்லா இருக்கேன். ஊரில் அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஃபோன் பண்ணி பேசுறியா இல்லையா? நல்லா இருக்காங்கடி, ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? எப்படி போகுது உன் லைஃப்? ஏதோ இருக்கேண்டி. என்னடி இந்த இழுப்பு இழுக்கிற? அது அப்புறம் சொல்கிறேன். சரி, இன்னைக்கு இங்கே இருந்து சாப்பிட்டு தான் போகணும். நான் லஞ்ச் ரெடி பண்ண சொல்கிறேன். அதெல்லாம் வேணாடி, அப்படியே அடிக்க போகிறேன். நீயே வராமல் வந்திருக்க. ஒழுங்கா இங்கே இருந்து சாப்பிட்டு தான் போகிற, சரியா? சிறிது நேரத்தில் சாமுவேல் அனைவருக்கும் பழரசத்தை கொடுக்க அதை வாங்கி சுவைத்தாள் மகேஸ்வரி. அப்புறம் உன் வீட்டுக்காரர் இப்போ எங்கே இருக்காரு? துபாயில் இருக்காருடி. நாடு நாடாக சுற்றிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ஃபோன் பண்ணுறாரா இல்லையா? அதெல்லாம் பண்ணுறாருடி. உன் மாமனார் மாமியார் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடி. மேலே அவங்க ரூமில் தான் இருக்காங்க. தோழிகள் இருவரும் நீண்ட நாள் கழித்து சந்தித்ததால் பேச நிறைய இருந்தது. இதோ சமையல் எல்லாம் முடிந்து விட்டது. எல்லோரும் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டார்கள். திருமணத்திற்கு முன்பாக தன் வாழ்க்கையை பற்றிய கற்பனைகள், ஆசைகள் அனைத்துமே நடைமுறை வாழ்வில் அப்படியே நிகழ்வது இல்லை. மாறாக சிறிதும் கற்பனையே செய்திராத நிகழ்வுகள்தான் நடக்கின்றன என நினைத்து வருந்தினாள் தேன்மொழி. ஏ தேனு, என்னடி ஏதோ மாதிரி இருக்க? விதவிதமாக சமைச்சு சாப்பாடு போட்டு அசத்திட்டு இப்படி மௌனமாக இருந்தா சாப்பிட்டது எப்படிடி ஜீரணமாகும்? மகேஸ்வரி கிண்டல் அடிக்க, அவள் கேள்விக்கு கண்களில் வடியும் கண்ணீரால் பதில் சொன்னாள் தேன்மொழி. ஏதோ ஒரு யோசனை சேலை தலைப்பால் தன் முகத்தை துடைத்து கொண்டு பெருமூச்சு விட்டாள். அருகில் அமர்ந்திருந்த தனது 6 வயது மகளை வெளியே போய் மகேஸ்வரியின் பையனுடன் விளையாடச் சொன்னாள். சிறிது நடந்து சென்று அங்கே வெளியில் பால்கனியில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் சென்று அமர்ந்தாள். இன்னொரு நாற்காலியில் மகேஸ்வரியை அமரச் சொன்னாள். சிறிது நேரம் மௌனமாகவே இருந்தவள் பேச ஆரம்பித்தாள். இந்த வீட்டில் எனக்கு இல்லைங்கிற குறை எதுவுமே இல்லைடி. வசதியா வாழறேன். ஆனா மனசுல வருத்தத்தோட இருக்கிறேன். என்னடி சொல்ற? மகேஸ்வரி கேட்க வெசனமாய் சிரித்தாள். பணத்துக்கு கஷ்டம் இல்லை. மாமியார் மாமனார் பெத்தவங்க மாதிரி பார்த்துக்கிறாங்க. 2 கார் இருக்கு. நினைச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போக டிரைவர். தோட்டத்தை பராமரிக்க கூட இங்க 2 பேர் இருக்காங்க. கேட்டோடு கம்யூனிட்டியில் பாதுகாப்பு, கரண்ட்டு, தண்ணி, செக்யூரிட்டி, எலக்ட்ரிஷியன், பிளம்பர், யாரையும் தேடி போக வேண்டியதில்லை. ஒரு பட்டனை தட்டனா போதும். என்ன வேணும்னு கேட்க ஆளுங்க இருக்காங்க. சமைக்க, வீட்டு வேலை செய்யவும் ஆளுங்க இருக்காங்க. மாசமானா அவரோட சம்பளத்தை கூட என்னோட அக்கௌண்ட்ல தான் போடுறாரு. எதுக்காக, என்ன செலவுன்னு ஒரு நாளும் என்னை கேட்டதில்லை. ஆனா அடுத்து பேச முடியாமல் தேம்பி தேம்பி அழுதாள் தேன்மொழி. ஆனா என்னடி சொல்லு, எதுக்கு அழுவுறே? என்ன ஆச்சு? சில விஷயங்களை சொன்னா புரியாதடி. புரிகிற மாதிரி சொல்லவும் தெரியல. என்னடி சொல்ல வர? அதான் சொன்னேனே, எனக்கு சொல்ல தெரியலடின்னு. இங்க பாரு தேனு, நான் உன்னோட உயிர் தோழி தானே. என்கிட்ட சொல்ல என்ன தயக்கம்? சொல்லு. இவ்வளவு பெரிய வீடு, காரு, உன்னை சுற்றி இத்தனை பேர், நிறைய காசு இருந்தும் உனக்கு என்னடி கஷ்டம்? சொல்லுடி. மகேஸ்வரி அவளின் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு கேட்க, தேன்மொழி இதுவரை அவள் ஆழ்மனதில் இருந்த அத்தனை எண்ணங்களையும் அவிழ்த்துவிட
அது கட்டுக்கடங்காத காட்டாறு போல பெருக்கெடுத்தது. ஒத்துக்கிறேன், இங்க நிறைய காசு இருக்கு. ஆனா புருஷனோட இடத்த எந்த காசால நிரப்ப முடியும்? அவர் கூட இருந்து கொடுக்கக்கூடிய அன்பையும் சுகத்தையும் காசால கொடுக்க முடியுமா? நீயே சொல்லு. தொடர்ந்து அழுததில் சாறை சாறையாக கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது தேன்மொழிக்கு. அவளை சமாதானம் செய்ய முடியவில்லை. மகேஸ்வரியின் கண்களும் குளமாகின. தேனு, போதும் போதும், அழுவதை முதல்ல நிறுத்து. உனக்கு ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? இங்க பணம் இல்லைனாலும் வாழ முடியாது தேனு. இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கும் நமக்கு பணம் வேணும். உடம்புல ரத்தம் சுரக்கிற வரைக்கும் தான் இந்த ஆசை பாசம் மற்றதெல்லாம். இப்போ எல்லாம் அது 30-40 கூட முடிஞ்சு போகுது. அந்த காலம் மாதிரி நினைச்சியா? 60 வரைக்கும் அந்யோன்யமாக இருக்க. இப்போ எல்லாம் மாறி போச்சு தேனு. இப்போ பணம் இல்லைன்னா மதிப்பு இல்லை. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும்னா பணம் வேணும்டி. என்னடி சொல்லுற? பணம் தான் வாழ்க்கைன்னு சொல்றியா? பின்ன இல்லைன்னு சொல்றியா நீ? எது ஒன்று ஒருத்தர்கிட்ட இல்லையோ அது அது இல்லாதவங்களுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் புரியும். அதுக்காக உன்னோட வலியும் வேதனையும் பொய்யன்னு நான் சொல்லலை. உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த பணம் இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் ஏன் நம்ம உயிரோடு இருக்கோம்னு நடைப்பெணமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. தேன்மொழி அடுத்த வார்த்தை பேச முடியாமல் வாயடைத்து நின்றாள். ஏண்டி தேனு, நான் கேட்குறேன், அவருக்கும் உன்னை போல வருத்தம் இருக்காதுன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு உன்னையும் குழந்தையும் பிரிஞ்சு ராத்திரி பகலாக கண்ணு முழிச்சு தேசம் தேசமாக பரதேசி மாதிரி வருஷக்கணக்கில் சுற்றிக்கிட்டு பணம் சம்பாதிச்சு அனுப்புகிறாரு. நீயாவது உன் குழந்தை, மாமனார், மாமியாருன்னு உறவுகளோட இருக்க. அங்கே அவர் யாரும் இல்லாமல் தனியாக மிஷின் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. அதை புரிஞ்சுக்கோ. மகேஸ்வரி சொல்ல சொல்ல தேன்மொழி சிலையாக அமர்ந்திருந்தாள். மேலும் மகேஸ்வரி, உலகம் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்குடி. இதில் நீ சொல்லுற விஷயம் எல்லாம் காணாமல் போய் ரொம்ப நாள் ஆச்சு. உடனே தேன்மொழி, இல்லடி, எங்கள் கார்டன் பராமரிக்க புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இருக்காங்க. அவங்க எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க தெரியுமா? எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டே ஒருத்தரை ஒருத்தர் கிண்டல் அடிச்சுக்கிட்டு பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்கும் எனக்கு. தேன்மொழி சொல்ல, ஏண்டி உண்மையை சொல்லு, நிஜமா அந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியுமா? அவங்க வாழ்க்கை வேறு, உன் வாழ்க்கை வேறு. அவங்க எந்த வேலையும் செஞ்சு பொழப்பு நடத்திடுவாங்க. உன்னால் அது முடியாது. நீ வேணும்னா அவங்க கிட்ட கேட்டுப்பாரு. அவங்களும் உன்னை போல ஒரு கதையை வச்சிருப்பாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி தாண்டி. இங்கே குறைகள் இல்லாத மனுஷனே இல்லை. உன்னை பார்த்து அவங்களும் கண்டிப்பாக பொறாமப்பட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற பணம் அவங்க கிட்ட இல்லையேன்னு. இதுதான் உலகம். ஏன் எத்தனையோ வரன் உன்னை பார்க்க வந்தும் உங்கள் அப்பா வீட்டையும் வசதியும் தானே பார்த்தாரு. காரணம், அவரால் இன்னைக்கு வரைக்கும் சொந்த வீடு வாங்க முடியலை. சேமிக்கிற அளவுக்கு சம்பாத்தியமும் அவருக்கு இல்லை. அதுக்காக தான் உன்னை இப்படி வசதி இருக்கிற வீட்டில் கட்டி கொடுத்தாரு. தேனு, நான் ஒன்று சொல்லட்டுமா? புருஷன் பொண்டாட்டி ஒன்றா இருந்தால் மட்டும் தினமும் சுகப்பட்டு இருப்பாங்கன்னு நம்புறியா? வேற எங்கேயும் வேணாம், என்னையே எடுத்துக்கோ. நாங்கள் கல்யாணம் ஆனதிலிருந்து ஒரே வீட்டில் தான் இருக்கோம். ஆனால் ஒன்றா இல்லை. மகேஸ்வரி கண்களிலும் கண்ணீர் வந்தது. என்னடி சொல்கிற? அதிர்ச்சியுடன் கேட்டாள். ஆமாண்டி, வாரிசுக்காக மட்டும்தான் ஏதோ கொஞ்ச நாள் அந்யோன்யமாக இருந்தோம். இப்போ அதுவும் இல்லை. ஒரு நாளும் பிரியத்தினால எதுவுமே நடக்கிறதில்ல. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நடக்கணும்னு நடக்குது. இதுக்கு யார் மேலே தப்பு சொல்கிறது? ஒரு குழந்தைக்கு அப்புறம் வேலை, பணம், சொத்துன்னு அலையிறோமே தவிர சந்தோஷமாக ஒரு நாளும் இருக்க முடியலை. ஒரு நாள் லீவு எடுத்தாலும் மாத செலவை சமாளிக்க முடியலை. வீட்டு வாடகை, ஸ்கூல் ஃபீஸ், மற்ற செலவுகளை யோசித்து யோசித்து நிம்மதியாகவே இருக்க முடியலை. காலையில் செஞ்ச சாப்பாட்டை கூட மீதம் இருந்தால் சூடு பண்ணி ராத்திரியும் சாப்பிட்டுட்டு உடம்பு சோர்வில் தூங்கிடணும்னு தோணுது. சோறே இல்லாட்டியும் கூட தூக்கம் பெருசாக தெரியுது. ஒருவேளை உன்னோட புருஷனை மாதிரி அவரும் சம்பாரிச்சா நான் நிம்மதியாக வீட்டில் இருந்துடுவேன்.
இப்படி நாய் படாத பாடு பட போகிறதில்ல. இங்கே ரொம்ப பாவப்பட்டவங்களே இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழறவங்க தாண்டி. மேலேயும் போக முடியாமல் கீழேயும் இறங்க முடியாமல் அவங்க வாழ்க்கை சுவத்தில் அடிக்கிற பந்தாட்டம் ஆயிடுச்சு. ஏன் சில ராத்திரி சாப்பிட்றது கூட இல்லை. காலையில் இருந்து ராத்திரி வரை சக்கரம் போல் சுழல வேண்டியிருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை. காலம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. அந்த காலத்தில் சந்தோஷமாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த ஸ்லோ லைஃப் மாதிரி இல்லை. 90% பேரோட நிலைமை இப்போ இதுதான் என கண்களில் நீர் தேங்க சொல்லி கொண்டிருந்த மகேஸ்வரியை பார்த்த தேன்மொழிக்கு உள்ளுக்குள் ஏனோ ஆறுதல் அடைந்தது. மகேஸ்வரியின் வார்த்தைகளால் வறண்டு போன அவள் இதயத்தில் புதிதாய் ஒரு ஊற்றெடுத்தது. அம்மா, டீ எடுத்துக்கோங்க என்று சாமுவேல் வந்து டீ கொடுக்க, டைம் என்ன ஆகுது என்று தன் கை கடிகாரத்தை பார்த்தவள், ஐயோ மணி 4 ஆயிடுச்சா? பேசிக்கிட்டே இருந்ததில் டைம் போனதே தெரியல. சரி தேனு, நான் கிளம்புறேன், அப்புறம் ஃபோனில் பேசலாம், நான் வரேன்டி. மகேஸ்வரி அங்கிருந்து கிளம்பினாள். வெகு நாட்களுக்கு பிறகு ஏனோ தேன்மொழியின் மனசு லேசாக இருந்தது. தன் கணவரின் கஷ்டங்களையும் அவள் மனம் உணர்ந்தது. இரவு துபாயில் இருந்து ஃபோன் வந்தது. தேன்மொழி, என்னங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்க, இன்னும் இல்லைம்மா, இனிமேல் தான் சாப்பிடணும் என்று பதில் வந்ததும், நேரத்துக்கு சரியாக சாப்பிடுங்க, உடம்ப சும்மா கெடுத்துக்காதீங்க. சரிம்மா, நீ சாப்பிட்டியா? பாப்பா என்ன பண்ணுறா? இருவருக்கிடையில் அன்பான விசாரிப்புகள் தொடர்ந்தது. நன்றி. என்றும் நட்புடன், ஹேமலதா தனசேகர்.